Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிடுச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி ரோஸ் பண்ண தேர்தல்களும் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல, இதெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலையில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இல்லைன்னு ரீசெண்டாக செல்வ பெருந்தகை கொடுத்த பேட்டி மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்சியோட தலைவர் கருத்தையே தன் சொந்த கருத்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு செல்வ பெருந்தகைக்கு என்னதான் ஆச்சு? ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு தேசிய தலைமை எப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்? தலைமை பேசுவாங்க, 2 பேரும் பேசுவாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இறுதி முடிவை முதலமைச்சர் தான் எடுக்கணும்னு ஏற்கனவே நீங்களே வலியுறுத்தி இருந்தீங்க. அவர் தெரிவிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு. அப்போ அந்த அஜெண்டாவை க்ளோஸ் பண்ணதா சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுல கேக்குறேன், இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. தொடர்ச்சியா நிர்வாகிகள் என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம்னு சொல்றாங்க. கரெக்ட். 2006 நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல. அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் இந்த ஒரு மைய கேள்வி நோக்கி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிள்ங்க. இத போய் காங்கிரஸும் தாவேகவும் கூட்டணி வைக்குமாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, கருத்துரிமை. அவங்கவுங்க கருத்து அவங்க சொல்றாங்க. ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போகுது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி, இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல். ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பிளாக் கூட்டணியில காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. ஏன் அது என்னன்னா, அவங்க பார்வை என்னன்னா, பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவு தான் சொல்லுவாங்க. சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டவர் சிக்கல் தான் சொல்லுவாங்க. பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்துல? கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விசாரிச்சிட்டு இருக்காங்க, உண்மை வெளியே வரும், எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பாத்தியா தாவேகா கூடி பறகுது, வந்துருச்சு, காலம் கணைஞ்சு போச்சு, பழம் நழுவி பால்ல விழுந்து போச்சு, எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்வாதி, நீங்க திரைப்படத்துல ஊழல் பண்ணிருக்கீங்க, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும், எத்தனை முகம் இருக்கும்? நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு ஏற்படும். நேற்றுக்கு நாங்க சொன்னோம், காலதாமதமாகுது. எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள்லாம் கேட்கும் போது சொன்னோம், நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண சக்தியவனா ஜனநாயக சக்தினா நம்ம அவ்வளவு ஈஸியா எளிதா எதிர்கொள்ளலாம். இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி, என்ன பேச போகுதுன்னு தெரியாது, உண்மைக்கு புறம்பா பேசும். ஒரிசாவுக்கு போனா தெரியுமா, ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருகிட்ட இருக்கு? ஒரு தமிழங்கிட்ட இருக்குன்னு பேசுவார். பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார். 2 முகம். 3வது முகம் மலேசியால போய் பேசுறாரு. தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது. நான் பாருங்க, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க, அவர் ஒரு தமிழர். நிர்மலா சீதாராமனுக்கு நிதி அமைச்சர் 9 பட்ஜெட் போட்டாங்க, அவர் ஒரு தமிழர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி, அவர் ஒரு தமிழர். முருகன் அவர் ஒரு தமிழர். இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி, நாட்டுக்கு ஏத்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க. யாரெல்லாம் எப்படிலாம் மாழை வலையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி இருப்பது தான் இப்போ அதிமுக. தேமுதிக ஒரு கட்சியா, வேற பெரிய கட்சி பத்தி பேசுங்கன்னு அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடந்த திமுக பொதுக்கூட்டம் கடைசியில் காலிச்சேர்ல முடிஞ்சிருக்கு. ஒரே நேரத்தில் 2 பக்கமும் பாய் விரிச்சு படுக்கிற அளவுக்கு பேசின அவரோட கொச்சை பேச்சு தேமுதிக நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ராஜகண்ணப்பன் என்னதான் பேசினாரு நீங்களே பாருங்க.
தேமுதிக பிரமிழ்ல கெட்டிக்காரத்தாங்க தவிர எல்லாரும் விட்டு இருக்கீங்க அவன் வேணாம் அப்படின்னு போட்டா அது அரசு கிடையாது. அப்படினால தலைவர் எல்லாரும் விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது சரியா. கூட 136 பேருக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கோம். நான் பொதுமக்கள் கேட்டால் பொதுமக்களுக்கு முடியாதுன்னு சொல்லி ஏன்னா ஒருத்தர் வந்து நேருக்கு சுட்டுக்குருவாங்க. நம்ம மக்கள் பற்றி அதை கோவம் வந்தால் டப்புன்னு சுட்டு போடுவேன். அதனால் ரேஞ்சருக்கு மாத்திரம் கொடுத்தோம். காட்டு பண்ணி மாத்திரம் தான் சொல்லலாம், மற்றதெல்லாம் சொல்ல முடியாது. காக்கைக்கோ தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி தன்னுடைய ஆட்சி தொடருன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல மக்கள் யாரும் இப்படி சொல்கிற மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் தான் காக்கையோ கொஞ்சம் அவங்கவுங்களுடைய தேவையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கிறாங்க மாதிரி இதுக்கு ஆட்சி மாற்றம் தான் ஒரே தீர்வுனோ கருத்து சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இந்த திமுக அரசு தொடர்ந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் மக்கள் நம்புறதா சிஎம் சொல்லியிருக்காரு சார். சிஎம் தானே சொல்றாரு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவார். அப்படியே அவர் இப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஆட்சி தொடரும் 2.0 இதெல்லாம் யார் சொல்றா? முதலமைச்சர் தான் சொல்றார். மக்கள் யார்ட்டாச்சும் போய் பேட்டி கேட்டு மக்கள் சொல்றாங்களா அதை போய் கேளுங்க. மக்கள் சொன்னா ஏத்துக்கலாம். மக்கள் எந்த மக்கள் சொல்றாங்க? இந்த இதுலயே நீங்க இப்ப என்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்குறீங்க. இந்த சொக்கலிங்க நகர்ல வாழ்ற இந்த தாய்மார்கள் அங்கே எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க வீடு எடுக்கிறாங்க நிக்கிறவங்க கூட எங்க கட்சி சார்பான்னு கூட நீங்க சொல்லலாம். அங்க போய் கேட்டுட்டு போய் சொல்லுங்க, இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு கேளுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்க படிப்படியா அமல்படுத்துவோம்னு சொன்ன திமுக வந்த 5 வருஷத்துல 500 மதுபான கடைகளை மூடுற மாதிரி மூடி ஆயிரக்கணக்கான மணமகள் மன்றங்களை திறந்துட்டாங்கன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பார்க்கலாம். ஆனால் 500 கடையை மட்டும் மூடிவிட்டு இன்று பல 500 கடைகளை மணமகள் மன்றம் என்று சொல்லி என்று சொல்லி மீனுக்கு மீது டாஸ்மாக் கடை இருக்கிறதோ இல்லையோ மணமகள் மன்றம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடை திறந்தாலும் கூட அவர்கள் திறப்பதற்கு எந்த வருமானம் கிடையாது. ஆனால் திறந்தால் என்ன வருமானம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் இன்று டாஸ்மாகை கொடுக்கிறோம் என்ற பெயரிலே மணமகள் மன்றம் என்ற பெயரில் ஒரு 10 கடை திறந்து விட்டார்கள். சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டபோது அதற்கு சரியான பதில் சொல்லாமல் அரசு மதிப்பி விட்டது. இந்த அரசு டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் வருடம் 5000 கோடி டாஸ்மாக் ஊழியர்களால் இந்த அரசுக்கு வருவாய் வருகின்றது. அவ்வளவு சம்பாதித்து விடுகின்ற அந்த ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு செவிசாய்க்க மறுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் பாட்டிலை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற கடையே சிறிய கடை. அந்த கடையிலே ஏற்கனவே என்ன மாதிரி இருக்கிறாரோ அதெல்லாம் அந்த கடையில் இருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுல இருக்கிற கடையில அந்த காலி பாட்டிலை போட்டு அவர்கள் எப்பொழுது வந்து எடுத்து செல்கிறாரோ அப்பொழுது வரை அந்த பணத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சுகாதார கேடு ஏற்படுகிறது. அந்த வியாபாரத்தில் இருக்கிற டாஸ்மாக் ஊழியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் நீங்கள் அதற்காக ஒரு தனியாக ஒரு குரோனை ஏற்பாடு செய்ய வேண்டும். எப்படி இருக்கிற கடை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதை போல ஏன் இந்த ஒரு குரோனை உங்களுக்கு முடியவில்லை என்று தொழிலாளர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் அது நாங்களும் மதிக்கின்றோம். ஆனால் அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்பதற்கு வரவையே இல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது தொழிலாளர்களுடைய உயிரை பயணம் எடுத்து செய்கின்ற இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு அவர்கள் அந்த கடையில் இருக்கிற போது சுகாதார கேடு ஏற்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கேள்விகள் ஏற்பட்டால் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட நிறுவனங்கிறதுனாலே டாஸ்மாக்ல வேலை பார்க்கறவங்க திமுக அரசால வஞ்சிக்கப்படுறதாகவும் பணி சுமையால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை நிறைவேற்றினா என்றால் நிறைவேற்றவில்லை. தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் என்ன சொன்னார்? டாஸ்மாக் ஊழியர்களை காலமுறை ஊதியத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கு டைம் ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய அந்த டைம் ஸ்கேல் நிர்ணயிக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்தார்கள்.
ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்றால் இதுவரை இல்லை. இன்றைக்கு யானை பசிக்கு சோளப்பொறி கூட கிடையாது. யானை பசிக்கு சோளப்பொறி கூட கிடையாது. இந்த விடியாத ஆட்சியிலே 32,000 பேர் இருந்தது, இன்றைக்கு கிட்டத்தட்ட 24,000 பேர் இன்னைக்கு. அப்போ ஆளு இன்னைக்கு குறைச்சி இன்னைக்கு லாபத்தை இன்னைக்கு அதிகப்படுத்தினா இன்னைக்கு அந்த சுமை யாரு? வேலை சுமை உங்களுக்கு. அதற்கேற்ற பணி, அதற்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. எனவே காலமுறை ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் இறந்தா அந்த இடத்த சொல்லப்பட்டது கிடையாது. சஸ்பென்ஷன் வேண்டும் என்றே அம்மா காலத்திலே இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பணியமர்த்தப்பட்டவர்கள் இவர்களை சஸ்பெண்ட் செய்தால் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணும். ஆனால் நீண்ட நெடு காலமாக சஸ்பென்ஷனில் இருந்து அவர்களுக்கு எந்தவித அனுகூலம் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு நடுத்தரில் இருக்கின்ற நிலைமை இந்த விடியாத திமுக ஸ்டாலின் ஆட்சியிலே. பொய்யா சொல்லி இந்த திமுக ஏமாத்திட்டு இருக்கு. இனிமே அவங்களோட பொய் தமிழகத்துல ஈடுபடாது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக மத்தியில ஆடுற கட்சிக்கு அடிமை கிடையாது, நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சிறுபான்மை குழு ஓட்டுல திமுக கிடைக்கும் நினைச்சு கிடக்கு. ஒருத்தர் ஓட்டு மாட்டாங்க. எத்தனை நாள் தான் ஏமாறுவாங்க? 50 வருஷம் ஏமாட்டாங்க. பூரா அவங்களுக்காக பேசுற மாதிரி நம்ம பிஜேபிக்கு அடிமையா, இவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க. என்ன நீ குளவெல்லாம் குழந்தையான்னு தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடையை பிடிச்ச, ஆளுங்கட்சி அவர் மாணவ ஒன்னியும் பிரதமர் வரும்போது என்ன கொடை பிடிச்ச? வெள்ளக்குடம், வெண்கொடை வேந்தன் வெள்ளக்குடையை பிடிச்ச. நீ போறது நாடகமா? எடப்பாடி நாடகமா? நாங்க எதிர்த்தாலும் நேர்மையா எதிர்ப்போம், நேரா எதிர்ப்போம், ஆதரிச்சாலும் தூக்கி வச்சு அனுப்போம். எங்களுக்கு தேவை டெல்லியில இருந்து பண்டு எங்களுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு பண்டு வரணும், தமிழ்நாட்டு மக்கள் சௌரியமா வாழணும், விலைவாசியை குறைக்கணும், வீட்டு வரியை குறைக்கணும், சொத்து வரியை குறைக்கணும், எல்லா வரிகளையும் குறைச்சி நாட்டு மக்கள் சுபிட்சமா வாழணும். எல்லா ஊர்களுக்கும் நல்ல சாலை, ரயில் தண்டவாளங்கள் எல்லாம் பெரிய பெரிய போக்குவரத்துல உருவாக்கி ரயிலுடைய எண்ணிக்கையை கூட்டணும், தொழில் வளத்தை பெருக்கணும், ஜவுளி பெருகணும், விவசாயம் பெருகணும், நெசவு பெருகணும், எங்க பார்த்தாலும் தொழில் வளம் பெருகணும், பட்டாசு தொழில் பாதுகாப்பு பண்ணணும். எல்லாம் நடக்கணும்னா நாங்க டெல்லிய தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்தும். அதுக்கு தேவையான உதவிகளை வாங்குவோம், கேட்டு வாங்குவோம். நாங்க அடிமை கிடையாது, நாங்க நண்பன். நீ ஏமாத்துற பேச முடியும், நீ நண்பனும் கிடையாது, வேண்டியவனும் கிடையாது, ஏமாத்துற. இந்த நாடகம் இனி தமிழ்நாட்டில் என்பதாக திமுக போடுகின்ற நாடகம் ஒரு காலம் இனிமே நடக்காது. அதை முறியடிக்கின்ற பணிதான் நமது பணி. டாஸ்மாக் விற்பனையை அதிகரிக்கணுங்கிறதா திமுக அமைச்சர்களுடைய எண்ணமா இருக்கு. மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணுவோங்கிற எண்ணமே அவங்க கிட்ட இல்லைன்னு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. மீன்ஸ் அவர் ரியாலிட்டி சொல்றாரு, பிராக்டிகலா அவர் ஸ்டேட் ஒத்து வராது. முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க கேட்குற வித்தியாசமான கோணங்களுக்கு தெரியுது. இருந்தால் கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை சேர்ந்த கனிமொழி நேற்று நாங்க மதுரைக்கு இந்த மதுவிலக்கு சம்பந்தமா யாரும் மனுவே கொடுக்கலன்றத நேற்று செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொல்றாங்க. இந்த கடந்த தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தோம்னா அந்த மதுவிலக்கு கொண்டு வரோம்ன்ற சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. சார், இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 800 கோடி ரூபாய். ஆனா டாஸ்மாக் அதிகாரிகளும் அமைச்சர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அடுத்தால டாஸ்மாக் விற்பனை எப்படி கூட்டலாம், அது 90 ml வைக்கலாமா, 180 ml வைக்கலாமா, இதுல தான் திட்டங்கள் போடுறாங்களே தவிர தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எப்படியோ அல்லது மத்திய அரசிடம் நிதிகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ எந்த விதமான தீர்மானங்களும் எந்த விதமான சிந்தனையும் எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை, முதலமைச்சருக்கும் இல்லை. பழனிய கோயில் நகரமா இல்ல குப்பை நகரமான்னு யோசிக்கிற அளவுக்கு திமுக மாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கருணாநிதி பிறந்த இடம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இடம்னு பார்த்து மாவட்டம் பிரிக்கப்படுதே தவிர உற்பத்தி திறன் பார்த்து பிரிக்கப்படல அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. அவரோட குற்றச்சாட்டுகளை பார்த்துட்டு வரலாம். இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல 7 சட்டமன்ற தொகுதியில 10ஓடு 11ஆக பழனி இருக்கின்ற காரணத்தினால தினமும் 40,000 பேருக்கு மேல முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க. ஒரு கோவில் நகரம்
உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது குப்பை நகரமாக மட்டும்தான் இருக்கிறது. கோவில் நகரம் என்கின்ற பெயரையே நம்ம பயன்படுத்த முடியாது. நான் சொல்லிங்க, மத்திய அரசுடைய ஆய்வு சொல்லுகிறது 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது பட்டியல் போடுறான். 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்துல பழனி இந்தியாவுடைய 585வது இடத்துல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க சொந்தங்கள். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் பழனி சுத்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் 585வது இடத்துல இருக்கு. அப்ப 584 நகரங்கள் பழனிக்கு முன்னாடி இருக்கிறாங்க சுத்தத்துல. இவங்க என்ன மெயின்டைன் பண்றாங்க, என்ன நிர்வாகம் வச்சிருக்கிறாங்க, என்ன ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது? இவ்வளவு வரி பணம் ஒரு கோவில் இருந்து மட்டும் 220 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம். பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுடைய மொத்த சொத்து அரசாங்க புள்ளி விவரப்படி 1530 கோடி ரூபாய் கோவிலுடைய சொத்து மட்டுமே. என்னங்க மெயின்டைன் பண்றாங்க? இது எல்லாத்துக்கும் கூட ஒரே ஒரு விடிவெள்ளியாக வர வேண்டும் என்றால் அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து உட்காரணும். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லுவார். ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கணும். மக்கள் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் போய் ஆட்சியரை பார்க்கணும்னா நியாயமான ஒரு மனு இருந்தா கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏழை மக்கள் வரணும், விவசாய பெருமக்கள் வரணும். அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆட்சியருடைய அந்த மனு நாள்ல போய் நின்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியர் பக்கத்தில் இருக்கணும். யாரும் முதலமைச்சரை பார்க்க முடியாது. யாரும் இங்க கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, யாருமே அவங்களை பார்க்க முடியாது. கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 நம்பர் 2 அமைச்சராக இருக்கின்றார்களோ தவிர சேவை செய்வதிலே இந்த பழனி பகுதியை சார்ந்த திண்டுக்கல் பகுதியை சார்ந்த 2 அமைச்சர்களும் எந்த பட்டியலுமே இல்லை. இதற்கெல்லாம் பழனியை பொறுத்தவரை ஒரு பெருமை, ஒரு திமிரு, ஒரு முறுக்கு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பகுதி, இந்தியாவில் எந்த பகுதியாக இருந்தாலும் பழனி கோவில்ல இந்த மண்ணில் அவங்க கால் பட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சமாக நீங்கள் கேட்பது ஒரு மாவட்டமா மாற்றி கொடுங்க. மதுரையில போக்குவரத்துக்கு ரோடு போதிய அளவு இல்லைனோ, இதனால ரொம்பவே சிரமப்படுறதாகவோ விவசாயிகள் சொன்னதுக்கு அமைச்சர் மூர்த்தி காட்டிய சைகையும் பதிலையும் பார்த்துட்டு வரலாம். நம்ம தொகுதியில அழகர் கோயில்ன்றது ஒரு பெரிய கோயில். அறுபடை வீடுகள் ஒன்று இருக்குங்க, பழமுதிர் சோலை இருக்கு. போக்குவரத்துக்கு ரோடு பத்தாது. இந்த போக்குவரத்தை 4-வே ட்ராக் ஆகணும் அல்லது விஸ்தரி பண்ணணும். ஏன்னா ஆடி மாத திருவிழாவெல்லாம் பெரிய திருவிழாவும் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலைலாம் இருக்குது. அதனால் அபிவிருத்தி பண்ணி இந்த ரோடை டெவலப் பண்ணி 4-வே ட்ராக் கொண்டு வரணும். ஏன்னா முக்கியமான விஷயம் 4-வே ட்ராக்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு அண்ணன் சொல்லிக்கிட்டே ஸ்கூல் வழியாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அல்லது ரோடையாவது டெவலப் பண்ணணும்னே. இப்போ இந்த வட்டம் இப்போ வருதான்னு தெரியல. அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார், அதில் இருக்கா இல்லைன்னு தெரியல. தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் விசில் பத்தி பேசினதா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வரலாம். அதாவது அப்படியெல்லாம் நீங்க தவறா பார்க்க முடியாது. அதை ஒரு சின்னமாக மட்டும் நாங்கள் இல்லை, அயல் நாடுகளிலிருந்து உலக நாடுகளிலிருந்து வர்றவங்க எல்லாம் பார்த்து அங்க இந்த சத்தம்லாம் நல்லா இருக்காது. இப்போ மற்ற மாநிலங்கள்ல மற்ற இடங்கள்ல உலக நாடுகள்ல பல்வேறு நாடுகள்ல நடக்கிற பொழுது யாராவது விசில் வச்சு அடிக்கிறானா நம்ம நாட்டிலே அது கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களோ இல்லை, வேற ஒன்றும் இல்லை. முதலமைச்சரையோ அமைச்சர் ஏவா வேலுவையோ அவ்வளோ சீக்கிரம் பாத்திர முடியாதுப்பா, அந்த அளவுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு திமுக ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவர் ஜி வெங்கடேசன். இதை நான் முதலமைச்சரை சந்திக்க 2 முறை சென்றிருந்தேன், அங்கு பார்க்க முடியவில்லை. 2 முறை மாவட்ட செயலர் அவர்களை, மந்திரி அவர்களை பார்க்க போகின்றேன், அவரும் பார்க்க முடியவில்லை. இப்போ பார்க்க டைம் கிடைக்கும்னால மாவட்ட செயலர் அவர்களை, மந்திரி அவர்களை பார்த்து என்னென்ன நடந்தது, என்ன காரணம் தோற்பதற்கு, இதனால் இதையெல்லாம் நான் மந்திரியிடம் சொல்லிட்டு மந்திரி பர்மிஷன் கொடுத்தால் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் சந்திக்க நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவலையை அவர்கள் பரிசீலனை செய்து சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவோ பிரகலாத் ஜோஷியோ மக்களவையில் நடந்ததை பற்றி நாடாளுமன்றத்துக்கு வெளியே வச்சு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே வந்த ராகுல் காந்தி மினிஸ்டர்ஸ்னு கூட பார்க்காம இடையூறு பண்ணியிருக்காரு. மக்களவைக்கு உள்ளேயும் வெளியும் விளையாட்டு புள்ள மாதிரி அவர் பண்ணதை நீங்களே பாருங்க. I'll also come and say hello. Yes, sir. Come, let's stand together. Let's stand together.
ஆளுங்கட்சியான திமுக மக்களை ஏமாத்துறாங்க. இதனால மக்கள் திமுக மேல செம்ம கான்ல இருக்காங்க. வர தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு அன்புமணி பேசியிருக்காரு. திமுக கூட்டணி இன்னைக்கு குழப்பமான ஒரு கூட்டணி. இவங்க இருப்பாங்களா, இல்லை இருக்க மாட்டாங்களா, போவாங்களா, வெளியேறுவாங்களா, இது போன்ற குழப்பங்கள்லாம் திமுகவிடம் இருக்கிறது. உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. அதனால் உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். இன்னும் சொல்ல போனால் திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் மக்கள்னு சொன்னால் நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்கிறேன். அதாவது அனைத்து பாட்டாளிகளும், அனைத்து உழைக்கின்ற வர்க்கம். இப்போ எடுத்துக்கங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள். ஏன் எதுக்கு இத்தனை பேரும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க கடந்த தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்துணை வாக்குறுதியிலும் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அதில் ஒன்றுத்தை கூட நிறைவேற்றலை. அதனால தான் எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், மருத்துவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழவர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அத்துணை உழைக்கின்ற வர்க்கமும், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஜனவரி மாதம் 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏதோ வந்து அந்த பழைய ஓய்வூதியத்துக்கு மிக சிறப்பான ஓய்வூதியம் என்று சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அரசாணை வரலை. இப்படி எதிர்பார்த்தாலும் ஒரு பொய் ஏமாற்று வேலை தான் இருக்கிறது. அந்த வகையில் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றார்கள். திமுக எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்களுக்கு எடுபட போகிறது கிடையாது. மக்கள் விரக்தியில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி சதுரிக்கிட்டே இருக்கு, அதிமுக கூட்டணி வலிமையாயிட்டே இருக்கு. தியேட்டர்ல விசில் அடிக்கலாம், பஸ்ல விசில் அடிக்கலாம், ஆனா அதிமுகவுக்கு ஓட்டு போடுற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்கள் வலுவான கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, எங்களை ஆட்டி பார்க்க முடியாத கூட்டணி என்று சொன்ன கூட்டணி இன்னைக்கு ஆடி போயிருக்கிறது, அசைந்து போயிருக்கிறது, கலகலத்து போயிருக்கிறது. ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், காலை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறது. எங்களை விட்டு போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள் என்று இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. திருவோடு ஏந்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருத்தன் 40 கொடுன்றான், ஒருத்தன் 30 கொடுன்றான். இல்ல இல்ல ஒரு 10 தான் கொடுப்பன்றான். இல்ல 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 நான் அங்க போயிடுவேன்றான். இன்னைக்கு அதுதான் எண்ணம் போலதான் வாழ்க்கை. நீ என்ன நினைச்ச? அண்ணா திமுக அழிஞ்சிடும், 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, கூட்டணி இல்ல உடைஞ்சிடும் போடு. இன்னைக்கு என்னாச்சு? உன் கூட்டணி உன் கண்ணெதிர்க்கே உடைஞ்சு சிதறி கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக வலுவாகிக் கொண்டிருக்கிறது, வலிமை பெற்றிருக்கிறது. இதுவே சாட்சி. திமுகவுடைய திருவள்ளூர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியுடைய அமைப்பாளரான கோல்டுமணியோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவரோ தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து கேக் வெட்டி பட்டாசு வச்சு கொண்டாடி இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது திமுகக்குள்ள உச்சகட்ட கோஷ்டி மோதல் நிலவிட்டிருக்குன்னு. இப்படி பல அமர்க்கலமான விஷயங்களை பக்கா பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து இன்னொரு பக்கா பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.